அவர் வந்து என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாரு. ஆனால் சொன்ன மாதிரி அவருடைய உயிர் பறி போயிடுச்சு. ஆனால் காவல்துறை இதில் வந்து ஒரு எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா இது என்ன குறிக்க நம்மளுடைய காவல்துறை சாதாரணமானதல்ல. ஏன்னா நாங்கள்லாம் நிர்வாகத்தில் இருந்ததுனால முழுமையாக எங்களுக்கு தெரியும். எதிர்கட்சியாகவும் இருந்திருக்கிறோம், ஆளுகிற கட்சியாகவும் இருந்திருக்கிறோம், நிர்வாகத்தில் இருந்திருக்கிறோம். இங்கிலாந்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை, கண்ணியமிக்க நம்முடைய காவல்துறை. அவங்கள சுதந்திரமாக செயல்பட விட்டால் 1 மணி நேரத்தில் குற்றவாளியை கொண்டு வந்து அவங்களால நீதிமன்றத்தில் நிறுத்த முடியும். அதுக்கு நானே வந்து உத்தரவாதம் தரேன். தமிழ்நாடு காவல்துறைக்கு இந்த சாமானியன் உதயகுமார் நான் உத்தரவாதம் தருகிறேன். அவர்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தால் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை குற்றம் நிகழ்வு நடந்த 1 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் அதற்கான அறிவாற்றலும் அதற்கான மதிநுட்பம் கொண்ட காவல்துறை நம்முடைய காவல்துறை. ஆனால் அதில் செயலிழந்து நிற்கிறதே. இதற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தகவல்கள் வந்து மக்களை, அவர்கள் குடும்பத்தை, அவருடைய உறவினர்களை, அவர் கட்சிக்காரர்களை, அவர்களது நண்பர்களை எல்லோரையும் இன்றைக்கு வேதனையில் ஆழ்த்துகிறது. மிக விரைவிலே அந்த கொலையில் ஈடுபட்டிருக்கிற சம்பந்தப்பட்டிருக்கிற அனைவரையும் நீதிமன்றத்தின் முன்பு, சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் என்பது எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அதை கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தோம். 1000 ரூபாய் அனைவருக்கும் சொன்னது யார்? நாங்களா சொன்னோம்? அவர் தான் சொன்னார். எதிர்கட்சியாக இருக்கிற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாய் அனைவருக்கும் தருவோம்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை அவங்களே நிறைவேற்றலைன்னா யார் நிறைவேற்றுறது? மக்கள் அதுக்கு தானே அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அது குறித்து அவர் வந்து சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் வந்து கேள்வி கேட்டால் அதுக்குரிய பதில் அவர் சொல்கிறது இல்லை. அதனால் இன்றைக்கி மக்கள் இந்த 3 ஆண்டுகளில் என்ன 30 ஆண்டு என்று சொல்வதை காட்டிலும் 300 ஆண்டு சுமை மக்களில் ஏற்றப்பட்டிருக்கு. அவை மகிழ்ச்சி அல்ல, வீழ்ச்சி தான் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான கள நிலவரம். இதற்கு பரிசு வந்து மக்கள் வந்து வாக்குகள் மூலமாக அவர்களுக்கு தெரிவிப்பாங்க. கோடை காலத்தில் வந்து மின் தேவை அதிகரிக்கும், மின் பயன்பாடு வந்து அதிகரிக்கிற போது அதை சமன் செய்கிற வகையில் தொலைநோக்க பார்வையோடு மின் உற்பத்தி அதிகரிச்சிருக்கணும். இவங்க எதுவுமே அதிகரிக்கலை. எந்த சோலார்னாலும் சரி, காற்றாலைனாலும் சரி, எந்த மின்சார உற்பத்தியும் அதிகரிக்கலை. அதனால் இன்றைக்கி மின் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருமோ அப்பொழுதெல்லாம் மின் பற்றாக்குறை மாநிலமாக தமிழகம் மாறும் என்பதை நேற்று கூட புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய விரிவான அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்.